ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஓலி ஸ்பைடர். இந்த திரைப்படம் வெளிநாடு 2022. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்மார்க் நாட்டு திரைப்படமுங்க. பட் இருந்தாலும் இதோட ப்ரொடக்ஷன் தான் டென்மார்க். இந்த கதைக்களம் நடக்கிறது எல்லாமே ஈரானில் தாங்க. இந்த படத்தின் இயக்குனர் யார் சொல்லி பார்த்திங்கன்னா அலி அப்பாசி. இந்த படத்தின் ரைட்டர்ஸ் அலி அப்பாசி அண்ட் அஷ்வின் கம்ரன் பஹ்ராமி. இந்த திரைப்படத்தில் ஜார் ஹமீர் ஹெப்ராஹிமி ரஹீமியா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெகதி பஜஸ்தானி சயிதா அவரும் ஒரு முதன்மை கதாபாத்திரம் தான் பண்ணியிருக்காரு. சரிங்க, ஓலி ஸ்பைடர் என்ன மாதிரி கதைக்கலன்னு பார்ப்பாங்க. அதாவது வந்து ரஹீமி அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மசாத் அப்படின்ற ஈரானில் இருக்கிற மசாத்ன்ற ஒரு ஓலி டவுனுக்கு வராங்க. எதுக்காக வராங்க? அவங்க எதை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க? இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்ட். அவங்க எதை இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்கன்னா, அந்த ஊரில் ப்ராஸ்டியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு சீரியல் கில்லரால். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா போலீஸோ மற்ற இருக்க யாருமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அங்கே இருக்கிற பப்ளிக்கோ யாருமே. ஸோ இவங்க டெஃபினட்டாக வந்து உள்ளே இறங்கி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வராங்க. இந்த இடையில் வந்து அவங்க அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க கண்டுபிடிச்ச அப்புறமா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா, இதுதான் வந்து கதைக்களம்ங்க. ஓலி ஸ்பைடர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈரானிய சினிமா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், இது வந்து முழுக்க முழுக்க டென்மார்க் நாட்டு ப்ரொடக்ஷன் தான். பட் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, படத்தின் ஆரம்பமே உங்களுக்கு இதுவாக ஈரான் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு காட்சியா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா கொஞ்சம் நியூடிட்டி காட்சிகள் இருக்குது, ஆஃப் நேக்கட் காட்சிகள் அந்த படத்தில் இருக்குது, இன்டர்கோர்ஸ்லாம் இருக்குது இந்த படத்தில். ஸோ அதுதான் ரீசன். இது அலி அப்பாசி என்ற டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்டர் என்ற படம் பண்ணவர் அண்ட் இஸ் ஒன் அவார்டு இன் கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃபார் அன்சர்டனிட்டி கார்டில் பெஸ்ட் ஃபிலிமுக்கு அவார்டும் வாங்கியிருந்தார். சரி, இப்போ இந்த படத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கதைக்களம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ என்னென்னா, இந்த படத்தில் ரொம்ப பெரிய பலங்களாக அமையிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தின் மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது இந்த படத்துடைய கேஸ்ட். நடித்த 2 பேர் தான், ஜார் ஹமீர் ஹெப்ராஹிமி அண்ட் மெகதி பஜஸ்தானி. 2 பேரும் ஒரு டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா. அதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்ன்றது ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக எந்த இடத்துல வந்து அவங்க எவ்வளோ ப்ரெஷரை வந்து அவங்க சந்திக்கிறாங்கன்றது 2. ஸோ 3வது அவங்க வந்து ப்ராஸ்டியூட்ஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னு தாண்டி ஒரு பெண்ணுக்காக இறங்கி செய்கிற மாதிரி தான் அதை வாங்கணும். ஸோ இது ஈவன்தோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ஸ்டார்ட்லேருந்து எண்டு ஒரு கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரு அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த கேரக்டரில் அலட்டலே இல்லை, ஒரு அலட்டலே இல்லாத ஒரு நடிப்புங்க அந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்டு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அதாவது ஒரு அலட்டல் கிடையாது. அதே சமயம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, இந்த சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த படங்கள் எதுவுமே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் ஐப்பாக காட்டுவாங்க, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இங்கே யாருக்கு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப செட்டில்டாக இருந்தது. அதுதான் வந்து இந்த நடிப்போட பலமாக நான் பார்க்குறேன். எங்களோட நடித்த நடிப்போட பலமே வந்து அந்த செட்டில் பெர்ஃபார்மன்ஸ் தான். அது ரொம்ப பிடிச்சது. அடுத்தது பெரிய பலம் வந்து சயிதா பண்ண மெகதி பஜஸ்தானி. எனக்கு தெரிஞ்சு இவங்கள விட அவரு தான் ரொம்ப டாப் கிளாஸாக பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. அவர் ஒரு சீரியல் கில்லர். ஏன் இதை நான் ஓப்பனே சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கிடையாது. அதாவது வந்து சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. படம் ஆரம்பித்து ஒரு 20-25 மினிட்ஸ்லேயே ஓப்பன் பண்ணுறாங்க யார் கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சஸ்பென்ஸ்லாம் அதுவும் இருக்காது வச்சுக்கோங்க. தட்ஸ் வை எம் ஓப்பனிங்க. ஸோ சயீதை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார் வெட்டரன் அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன். அவங்க குடும்பத்தோட நல்லா பார்த்துக்கிறான். அதே சமயம் நைட் டைம்ஸில் ப்ராஸ்டியூட்ஸை கொலை பண்ணுறான். சரி, முக்கியமாக இந்த 2 வேறு, ஒரு ஃபேமிலி மேன் ஒரு சீரியல் கில்லர், இது 2த்துக்குமான ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாப்புல அவர் பெர்ஃபார்மன்ஸில். என்னென்னா அவருக்குமே வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டாக தெரிவார் பார்க்குறதுக்கு. வந்து அவராக அந்த கொலைலாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த சாஃப்ட் நேச்சர்டு உள்ள அந்த விஷயம் இருக்குது பாருங்கள், அதை வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கடத்தியிருந்தார் அவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள்லாம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஜனலாண்டை போயிட்டு நான் ஊரை கூட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐயோ வேணாம் பண்ணாத. அதாவது அவ்வளோ ஆக்ரோஷம் பண்ணுறது செட்டிலாக தான் இருக்கும். கொலைகாரன் அந்த இடத்துல தான் மானம் போயிட போகுதுன்றதுக்காக வந்து அந்த ஒரு விஷயம் நடக்கும். அந்த இடத்துல அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த கோர்ட் சீன்லாம் வரும், அதில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார். அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸும் சரி. அதே மாதிரி வந்து எண்டில் வந்து
அந்த அவருக்கு தண்டனை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துலையும் சரி, இது மாதிரி நல்ல எல்லா இடங்களையுமே அவர் அழகாக ஸ்கோர் பண்ணியிருந்தான்னு சொல்கிறோம். ஒரு நடிப்பு ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில். இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அலி அப்பாஸி பேசியிருக்கிற அரசியல். அதாவது இது என்ன மாதிரி விஷயம், எதுக்கு இவன் கொலை பண்ணுறான் அப்படின்றதுன்றது பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லராக இருக்கும். பட் என்ன பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் படத்தை பார்த்துட்டோட இந்த இடத்த பார்க்கலாம், அப்புறமா பாருங்கள். என்னென்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஏன்னா சில பேருக்கு புரியலன்ற ஒரு வரக்கூடாதுன்றதுனால தான். என்னென்னா அவன் ஒரு வார் வெட்ரன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் வாரில் வந்து போய் வந்து கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 635 நாள் வந்து சண்டை போட்டுருக்கான். மசாத்ன்றது ஹோலி பிளேஸ். அவன் வந்து ரிலீஜியஸான ஒரு பர்சன். ஸோ அப்படின்னும் போது அங்கே இந்த மாதிரி விஷயத்தை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற விஷயத்தான் அவன் பண்ணுறான். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டேர்ம் வந்து எவ்வளோ ஊறி போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த படம் பேசுது. இந்த ஆணாதிக்க சம்மந்தம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது, இந்த ரிலீஜியஸ் பேஸ்டாக வர அந்த ஆணாதிக்க சம்மந்தம் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானதுன்றது இந்த படம் பேசுது. அந்த சயீத் என்ற கேரக்டருக்குள்ளே எவ்வளோ ஊறி போயிருக்குன்றது பேசுது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து காப்பாற்றுறதுக்காக எல்லாருமே முயற்சி எடுக்கிற மாதிரி ஒரு இது வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் தான் முக்கியம். அதாவது நாங்கள் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணுறான், அவன் பண்ணுறாங்க, அதனால் எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, மக்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். சரி, இது எல்லாமே எந்த அளவுக்கு ஈரான் பீப்புள் வந்து ரிலீஜியஸாக ஊறி போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து அந்த விஷயம்லாம் பேசுது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் வந்து. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மிக முக்கியம் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சயீதோட பையன் பேசுகிற ஒரு விஷயம் இருக்கும். அது ரொம்ப பயங்கரமாக, அதாவது அடுத்த தலைமுறை எந்த அளவுக்கு தள்ளப்படுறாங்க, எப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் இந்த படம் பேசு. இதெல்லாம் வந்து இந்த படத்தை நான் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நான் பார்க்குறேன். அதே சமயம் இந்த படத்தின் மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 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 எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர் அடிக்காமல் போகிற மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் என்னென்னா இன்டென்சிட்டி ஏதோ லெஸ்ஸான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது இந்த படத்தில். இன்னும் இதை நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற உணர்வு வந்து இந்த படம் முடியும் போது எனக்கு தோணுச்சு. கிளைமேக்ஸ் இஸ் பியூட்டிஃபுல், பட் ஸ்டில் நடுவில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷயம். அதை இன்னும் சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பர் படமாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஒரு இன்னும் இன்டென்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டென்ஸ் இல்லாமல் இருந்தது வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தம் அளிக்கிற மாதிரி இருந்ததுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு நடந்த கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஜாம் பீர் ஹெப்ராமி வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து பாம்டியோருக்கு இந்த படம் நாமினேட் இருக்குங்க. ஓவராலாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 22 வின்ஸ் அண்ட் 34 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஓலி ஸ்பைடர் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.